இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் தையல் மிஷின் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்டுங்க. இது விட்டு விட்டு வருது, ஸ்பார்க்கிங் ஜாஸ்தியாக வருது, பேரிங்லாம் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்குங்க. இது எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புள்ளியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புள்ளி கழட்டினதும் எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட் இதில் அட்டாச்சில் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோப்ளாக் பம்ப்னு குறிப்பிட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பம்ப் மோட்டர், முன்னாடி இருக்கிற பம்பை ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினாக யூஸ் பண்ணிருந்தோங்க. இப்போ இது ஆர்மிச்சர் கம்ப்ளைண்ட் வந்ததுனால அது எப்படி மாற்றுறதுங்கிற வீடியோ உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 ஸ்டெட் போல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் திருப்பியோ அல்லது டெஸ்ட்டோ வச்சு அந்த ஸ்டெப்பில் நோண்டிங்கன்னா முன் கப் வந்துடுங்க. வந்தோடனே 2 வாசர் இருக்கும், அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கமாக தேஞ்சிருக்குங்க. அடுத்ததாக லெஃப்ட் சைடு இருக்கிற கார்பனும் நீங்கள் கழட்டிட்டு பேக் சைடு இருக்கிற பேரிங் கப்பை கழட்டுங்க. கழட்டி விட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்டோ அல்லது ஒரு போல்ட்டோ வச்சு தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆர்மிச்சர் ரிமூவ் ஆகிடுங்க. ஆர்மிச்சர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி சரியாக கிடைக்கலைங்க. அந்த எமிட்டரில் வந்து இருக்கிற நாப்ஸ் எல்லாம் தேஞ்சி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மழுங்கி போச்சுங்க. இப்போ இது கூடிய புதிய ஆர்மிச்சருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினுக்குனே ரெடி ஆகுதுங்க. அளவு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே அளவு, சுற்றளவு, ஹைட்டு எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறதா பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இதோடைய மாடல் இதுதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிங் இதுக்கு 608 நம்பர். இந்த பேரிங் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மோட்டருக்கும் மேட்ச் ஆகும், இந்த தையல் மோட்டருக்கும் மேட்ச் ஆகுங்க. இப்போ வந்து மேலே இது ஃபிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மிக்ஸி புஷ் வச்சு தட்டுங்க. பேரிங்கில் உள்கோனில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு புஷ் வச்சு நீங்கள் தட்டி மட்டமாக அணைச்சிக்கிட்டு பேரிங்கை சுற்றி பாருங்கள். எந்த ஒரு திகட்டிலும் பிடிப்பு இல்லாமல் ஓடணுங்க. பேக் சைடு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேரிங் மாற்றிக்கங்க. சீல்டெல்லாம் கழட்ட வேண்டாம். கழட்டினீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு பண்ணிச்சுன்னா பேரிங் சீக்கிரம் போயிடும். பேக் சைடு வந்து மட்டமாக உட்கார வச்சுட்டு நீங்கள் மோட்டரை திருப்பி விட்டு இந்த ஆர்மிச்சரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டுறதுக்கு முன்னாடி சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறமே ஒரு சின்ன கட்டை எடுத்து மெல்ல மெல்ல தட்டி பேரிங் அணைஞ்ச பின்னாடி சுற்றி பாருங்கள், எங்கேயா காயில் மோதுதானே. அப்படி இல்லைன்னா நீங்கள் மேல் கப்பில் இருக்கிற 2 வாஷர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணி மோட்டராக இருந்ததுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிளிப்பு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்கார வைங்க. இதே நார்மல் தையல் மிஷினுக்கு கம்ப்ளைண்ட் இது இருக்காதுங்க. நீங்கள் எப்பயும் மாதிரியே நீங்கள் ஆர்மிச்சர் வாங்கி மாற்றினா போதுங்க. இது தண்ணி மோட்டருங்கனால கொஞ்சம் சில வேலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி சுற்றி விட்டு பார்த்துட்டு ஃப்ரீயானதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெட் போல்ட் போட்டு 2 சைடும் ஒரே மாதிரியாக லெவலாக தைட்டு வைங்க. ராங்காக தைட்டானாங்க லெவலாக தைட்டு வச்சு படிமானம் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறமே சுற்றி பாருங்கள். ஓகே ஆகிடுச்சுன்னா ஓகேங்க. அடுத்து கார்பன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். புதுசான கார்பன் மாற்றிக்கிட்டால் உங்களுக்கு நல்லது. கார்பன் மாற்றி விட்டு அந்த எமிட்டரில் சென்டராக கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா முன்னாடி பின்னாடி இந்த சாஃப்ட்டை தட்டி விட்டு அந்த பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ முன்னாடி கழட்டினோம் பார்த்திங்களா 2 வாசரை, அதை வந்து எந்த சைடு கேப் இருக்கோ அந்த சைடு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நான் கொஞ்சம் தட்டுறேன். இப்போ தான் வந்து சென்ட்ரேட்டிங் கரெக்டாக இருக்குங்க கார்பனுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கிற கேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வாசரை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நான் க்ரீஸ் அப்ளை பண்ணி பேக் கவர் போட்டுக்கிறேங்க. என்னுடைய சேனலில் இந்த மோட்டார் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், PVC கைவினைப் பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ்னு எக்கச்சக்க வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது இது தையல் மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிச்சர் மாற்றினா ரொட்டேஷன் கரெக்டாக இருக்குங்க. தண்ணி மோட்டரை வந்து பார்த்திங்கன்னா இது தையல் மிஷின் ஆர்மிச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ரொட்டேஷன் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறினுச்சுன்னா கார்பன் லைனை வந்து மாற்றி கொடுக்கணும். ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்லேயும், லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட்லேயும் மாற்றினா உங்களுக்கு ரொட்டேஷன் சரியாக போயிடுங்க. இது தாங்க ஃப்ளக் பாயிண்ட்டில் இருக்கிற லைன். ஓரத்தில் இருக்கிற 2 லைனுங்க, நடுவில் இருக்கிறது கிரவுண்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாடி எர்த் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்பமே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாடி எர்த்து ஆகலைங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. ஸ்பார்க்கிங் லைட்டாக வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேய்மானம் ஆச்சுன்னா ஸ்பார்க்கிங் குறைஞ்சி போயிடும். ஆனால் கம்பல்சரி ஸ்பார்க்கிங் ஆர்மிச்சர் ஐட்டம் இல்லை மோட்டரில் வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் கவர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. இந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ ரன் பண்ணி பார்க்கலாங்க. ஸ்மூத்தாக சூப்பராக பர்ஃபெக்டாக ஓடுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.